அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஃபர்ஸ்ட் ஷோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய ஃபர்ஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் விஜய் ஆண்டனி நடித்திருக்கின்ற சக்தி திருமகன் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை தெரிந்து கொள்வோமா? வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். தலைமைச் செயலகத்தில் இருக்கின்ற புரோக்கருக்கும் அரசியல் புரோக்கருக்கும் இடையே நடக்கின்ற மோதல்தான் இந்த படத்தின் கதை. தலைமைச் செயலகத்தில் இடைத்தரகராக இருக்கிறார் கிட்டு, அதாவது விஜய் ஆண்டனி. அரசாங்க வேலை, பணியிட மாற்றம், பதவி உயர்வு, இப்படி எதுவாக இருந்தாலும் அந்த வேலையை கச்சிதமாக செய்து கொடுத்து நல்ல பெயர் வாங்குபவர். இந்த வேலையை செய்யறதுக்காக எல்லாரையும் தெரிஞ்சு வச்சுப்பார். முதலமைச்சர் பிஏ, மந்திரியோட பிஏ, அதிகாரிகளுடைய பிஏ, அதாவது சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா இடங்கள்லையும் அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுத்துருவார். அவருடைய பணம் பேசும். எல்லா இடத்துலையும் பெரிய மரியாதை இருக்கும். போலீஸ்காரவங்கலேருந்து அதிகாரிலேருந்து எல்லாருமே அவருக்கு உதவியாக இருக்கிறதுனால பெரிய மரியாதை கொடுப்பாங்க. அவர் ஒரு வேலையை சொன்னால் உடனே செஞ்சு கொடுப்பாங்க. இந்த நிலையில் மத்திய மந்திரியோட உதவியாளர் ஒருத்தர் அவர் வீட்டுக்கு வருவார். மத்திய மந்திரிக்கு கும்பகோணத்தில் ஒரு இடம் இருக்குது. சின்ன விலை தான் போகும், ஆனால் பெரிய விலை கொடுத்து வெளிநாட்டுக்காரன் வாங்குறான். அந்த நிலத்தை என் பேரில் பினாமியாக வந்ததுன்னா அது எனக்கு பெரிய உதவியாக இருக்கும், எனக்கு மரியாதை கிடைக்கும், உங்களுக்கும் நான் என்ன செய்யணும் அதை கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. முதல்ல தயங்குவார். பிறகு தனது உதவியாளர் செல்முருகன் ஒத்துக்கொள்ள சொன்னதும் அந்த வேலையில் இறங்குகிறார். இதற்காக கும்பகோணம் போகிறார். கும்பகோணத்தில் உள்ள ஒரு அரசியல்வாதியை வச்சு ஒரு அறிக்கை விட வைக்கிறார். அதாவது அந்த அம்மாவோட கட்சி தான், மந்திரியா இருக்காங்க இல்லையா, அந்த அம்மாவோட கட்சி தான் வெளிநாட்டு நிறுவனம் பணம் தரும் அப்படிங்கிற நம்பிக்கையை ஏற்படுத்தி அந்த நிறுவனத்துக்கு எதிராக ஒரு அறிக்கையை விட வைப்பாரு. ஐயா கம்பெனிக்காரங்களே, இந்த மாதிரி எங்கள் ஊருக்கு வர்றீங்க, தொழிற்சாலை பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது, அதே சமயம் எங்கள் வாழ்வாதாரத்தை அது பாதிக்கும் அப்படின்னு மிரட்டுற மாதிரி ஒரு அறிக்கை விடுறாரு. அந்த அறிக்கை மத்திய மந்திரிக்கு அதிர்ச்சியா இருக்கும். இப்போது அவரே முன் வந்து அந்த நிலத்தை பினாமியாக அவரது உதவியாளராக இருக்கின்ற, அதாவது விஜய் ஆண்டனிடம் கேட்டுக்கொண்டாரே, அவருக்கு மாற்றி கொடுக்கிறார். இருந்தாலும் மத்திய மந்திரிக்கு சந்தேகம் வரும். நம்ம ஊருக்கு போவோம், அதெல்லாம் நம்மளை பார்த்து பொன்னாடை போத்தி காலில் விழுந்து கிடக்கிறவங்க திடீர்னு அறிக்கை விடுறாங்களே, அதனால அதை விசாரிக்க சொல்றாரு. இதுக்கெல்லாம் விஜய் ஆண்டனி துணையாய் இருந்திருக்கிறார்னு தெரிய வரும். அரசியல் புரோக்கரும் தனது குருவான அபயங்காரிடம் கூறுகிறார். அபயங்காரம் தனக்கு வேண்டிய சிறப்பு அதிகாரியை டெல்லியிலிருந்து வர வைத்து இதற்கான நடவடிக்கையை எடுக்க சொல்கிறார். விஜய் ஆண்டனியை கைது செய்கிறார்கள். விஜய் ஆண்டனியின் பல கோடி சொத்துகள் பறிமுதல் செய்யப்படுகிறது. விஜய் ஆண்டனி யார், எதற்காக இந்த வேலைகளை எல்லாம் செய்தார், அபயங்காருக்கும் இவருக்கும் என்ன பிரச்சனை, அபயங்கார் ஜனாதிபதி வேட்பாளராக நிற்க போறார், அவரை எப்படி இவர் காலி செய்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்துடைய காட்சிகள்லாம் பரபரப்பா போகுது. அதற்கு தகுந்தால் போல நாயகன் விஜய் ஆண்டனியும் நடித்திருக்கிறார். கண்களாலும் முக பாவனையாலும் காட்சிகளுக்கு ஏற்ப நடித்திருக்கிறார். அவருடைய நடிப்பு, அவர் பேசுகின்ற வசனம் எல்லாமே புதிதாக இருக்கிறது. அவர் மீது நடவடிக்கை எடுத்த பிறகு அவர் சித்திரவதையை அனுபவிக்கின்ற காட்சிகள், வெளியே வந்த பிறகு அவர் செய்யும் வில்லத்தனங்கள் எல்லாமே ரசிக்கிற மாதிரி காட்சிகள் அமைந்திருப்பதால் அவருடைய நடிப்பும் பாராட்டத்தக்க வகையில் அமைந்திருக்கிறது. தலைமைச் செயலகத்துக்கு போனா நிறைய பேரை சந்திக்கலாம். ஆனா இந்த மாதிரி புரோக்கர்கள்லாம் இருக்காங்க, அவங்க இப்படிலாம் செய்யறாங்க, கோடி கோடியை சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு புதுசா இருக்கு. அவங்களால இத்தனை கோடி சேர்க்க முடியுமா அப்படிங்கும் போது ஆச்சரியமாகவும் இருக்குது. வில்லனாக அபயங்கர் பாத்திரத்தில் சுனில் கிருபாலனி, ஒரு ஆடிட்டர் இருக்கிறாரே, அவரை போன்ற அரசியல் புரோக்கர், அவரை தான் நம் மனதிற்கு ஞாபகப்படுத்துகிறார். கட்சி தலைவர்களுக்கு கூட இல்லாத செல்வாக்கு இவர்களுக்கு எப்படி கிடைக்கிறது என்பதை உணர வைக்கிறார். அவரது கதாபாத்திரத்தின் பேச்சும் திமிரும், மக்களை அவர்கள் பார்க்கின்ற பார்வையும் விதமும், அவருடைய வசனமும் அந்த பாத்திரத்தை அவ்வளவு பெரிய ஆளாக பிரதிபலிக்கிறது. அதை தனது நடிப்பால் உயர்த்திருக்கிறார் சுனில் கிருபாலானி. கதாநாயகியாக திருப்தி ரவீந்திரா நடித்திருக்கிறார். படம் பரபரப்பா போகுது, அதனால அவருக்கு பெருசா வேலை இல்லை. இருந்தாலும் கதாநாயகனுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுப்பதற்காகவும், ரசிகர்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுப்பதற்காகவும், அன்பு பாசம் இவைகளை காட்டுவதற்காக வருகிறார். விஜய் ஆண்டனியின் உதவியாளராக, நண்பராக, அவருடன் படம் முழுக்க பயணிக்கின்ற பாத்திரத்தில் செல் முருகன் நடித்திருக்கிறார். விவேக்குடன் சில படங்களில் காமெடி காட்சிகளில் நடித்தவர் இந்த படத்தில் ஒரு முக்கியமான பாத்திரத்தில் படம் முழுவதும் நடித்திருக்கிறார். ஓவியராக, பெரியாரின் தொண்டராக வாகை சந்திரசேகர். அவரது பாத்திரமும் அவருடன் வாழும் மாஸ்டர்
மாஸ்டர் கேசவின் பாத்திரமும் மிக அருமையாக பதிவாகி இருக்கிறது. இருவரும் பேசிக்கொள்கின்ற வசனங்கள் கைதட்டலை அள்ளுகிறது. கிரண்குமார், சோபா விஸ்வநாத், ரியா சித்து என படத்தில் நிறைய பேர் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்திற்கு விஜய் ஆண்டனி இசையமைத்திருக்கிறார். ஒவ்வொரு காட்சியும் பரபரப்பா போகுது இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி பின்னணி இசையை கொடுத்திருக்கிறார் விஜய் ஆண்டனி. பரபரப்பும் விறுவிறுப்பும் நிறைந்த படம். இதற்கான ஒளிப்பதிவை தந்திருக்கிறார் ஷெல்லி ஆர் கேலிஸ். நொடிக்கு நொடி, நிமிடத்துக்கு நிமிடம் அவ்வளவு ஷாட்ஸ், எல்லாவற்றையும் பளபளப்பாக கண்ணுக்கு விருந்தாக படைத்திருக்கிறார். அவரது கோணங்கள் ரசிக்க முடிகிறது. ரேமன், டெரிக் கிரஸ்டா மற்றும் தினேஷ் படத்தொகுப்பு செய்திருக்கிறார்கள். பரபரப்பாக செல்லும் இந்த கதைக்கு விறுவிறுப்பான படத்தொகுப்பை தந்திருக்கிறார்கள். இந்த படத்தின் கதை எழுதி இயக்கி இருக்கிறார் அருண் பிரபு. இவர் ஏற்கனவே அருவி, வாழ் போன்ற படங்களை இயக்கியவர். மேலே இருக்கிறவனை பார்த்து கீழே இருக்கிறவன் பயப்படணும், பெரிய இடத்துல கை வச்சா அவன் என்ன நிலைமைக்கு ஆளாவன் என்பதையும், அந்த சண்டையை செய்யத்தான் நான் வந்தேன் என்று ஒரு சாதாரணவன் எழுந்து நிற்பதையும் கதையாக எழுதி இந்த படத்தை இயக்கி இருக்கிறார். ஜனாதிபதி வேட்பாளரையே காலி செய்கின்ற பாத்திரம், அதை சரியாக செய்து படத்தோடு ஒன்ற வைக்கிறார். வாழ்க்கை என்பது அவன் வாழ்றதுக்கு மட்டும் இல்லை, மற்றவனும் வாழணும் இல்லையா, அதுக்குத்தான் எல்லாரும் வாழணும் அப்படிங்கிற ஒரு கதையை எடுத்துக்கிட்டு அதை முழுக்க முழுக்க ஒரு அரசியல் திரைப்படமாக இயக்கியிருக்கிறார். முதலில் கதைக்குள் செல்வதற்கும் காட்சிகளை புரிந்து கொள்வதற்கும் நேரம் எடுத்துக்கொள்கிறது. பிறகு ஒவ்வொரு காட்சியும் இப்படித்தான் இருக்கும் என்று உணர்ந்து படத்தோടെ பயணிக்கின்றோம். இப்போது இருக்கின்ற இந்த அமைப்பு, பணக்காரன் எப்போதுமே மேலே மேலே உயர்ந்து கொண்டே இருப்பான், பணம் சம்பாதிச்சுட்டே இருப்பான். ஆனா ஏழை மேலும் மேலும் ஏழையாவான். அதுக்கு என்ன காரணம்னு இந்த படத்தில் சொல்லி இருக்கிறார். வசனங்கள் ஒவ்வொன்றும் கூர்மையாகவும் ரசிக்கும்படியும் அமைந்திருக்கிறது. எங்க அநியாயம் நடந்தாலும் அதை தட்டி கேட்கிறவங்க வருவாங்க இல்லையா, அது மாதிரிதான் இந்த படத்தின் கதாநாயகன் அநியாயங்களை தட்டி கேட்க வருகிறான். அது ரசிக்க முடிகிறது, படத்தோடு ஒன்ற முடிகிறது. படம் முடிந்து வந்த பிறகு இது நல்ல படமா கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்ல வைக்குது. என்ன நேயர்களே, சக்தி திருமகன் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை தெரிந்து கொண்டோமா? சரி, தமிழ் வலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள். தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க. கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கு.